பிரைஸ் தி லார்ட். எல்லாம் நல்லா இருக்கீங்க. இன்னைக்கு கர்த்தருக்குள்ள எப்போதும் சந்தோஷமாக இருக்கு. ஏசப்பா அதை எப்போதும் விரும்புகிறாங்க. இன்னைக்கு கூட ஏசப்பா சொல்கிற வார்த்தைன்னா, ஏன் சந்தேகம் வருகிறது? நம் வாழ்க்கையில் நிறைய சந்தேகங்கள் இருக்கிறது. ஏன் சந்தேகம்? ஏன் ஆண்டவருடைய வார்த்தையின் மேல் சந்தேகம்? ஏன் ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தின் மேல் சந்தேகம்? என்னவென்றால், நமக்கு விசுவாசம் குறைவாக இருக்கும்போது தான் இவ்வகையான சந்தேகங்கள் நமக்குள்ளாக வர தொடங்கிறது. கர்த்தர் மேல் நம்பிக்கை குறைவுனால நாம் சந்தேகப்படுகிறோம், நாம் கேள்வி கேட்கிறோம். ஆண்டவர் செய்வாரா? ஆண்டுடைய வார்த்தைகள் நிறைவேறுமா, நிறைவேறாதா என்று சொல்லி கவலையோடு சந்தேகத்தோடு நாம் உட்கார்ந்திருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார் உங்களை பார்த்து, வைஷ்ணவி, நீங்க சந்தேகப்படாதீங்க. நிச்சயமாக உங்களுக்கு ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதுக்கு நிச்சயமாக நடக்கும். ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை அவரே நிறைவேற்றுவார். அதனால சோர்ந்து போகாதீங்க. ஆமென். சந்தோஷ், சோர்ந்து போகாதீங்க. ஆமென். மீனா, சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். இந்த ஆண்டுக்குள்ளாக ஆண்டவர் நிறைவேற்றுவார். ஆமென். சோத்திரம். அப்ப பாருங்க, ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தைகள், ஆண்டவர் கொடுக்கிற தரிசனங்கள் நிச்சயமாக நிறைவேறும். ஏசப்பா உயிரோடு எழும்பி சீஷர்களுக்கு தரிசனத்தோடு தன்னை வெளிப்படுத்தி காட்டும்போது அந்த இடத்துல ஒரு சீஷன் தோமா இல்லாமல் இருந்தார். அப்பொழுது ஆண்டவர் தரிசனம் கொடுத்து விட்டு ஆண்டவர் மறைந்து போனார். பிற்பாடு தோமாயிடம் சீஷர்கள் சொல்லும்போது, நாங்கள் ஆண்டவரை பார்த்தும் அவர் உயிரோடு எழுந்தார், எங்களோடு கூட பேசினார் என்று சொல்லும்போது தோமா நம்பவில்லை. தோமா சந்தேகப்பட்டார். ஆமே. மறுபடியும் இயேசு கிறிஸ்து வந்து நின்று தோமாக்கு மறுபடியும் தரிசனமானார். அப்பொழுது ஆண்டவர் கேட்டார், ஏன் சந்தேகப்பட்டாய் என்று. ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னவென்றால், நீ கண்டு விசுவாசிக்கிறாய், ஆனால் காணாமல் இருக்கிறவர்கள் இன்னும் நிறைய பேர் என்னை விசுவாசிக்கிறார்கள், அவர்கள் பாக்கியவான்கள் என்று. அதனால நீங்க சந்தேகப்படாமல் விசுவாசிச்சு பாருங்க. நிச்சயமாக நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். இந்த வார்த்தையை நம்ம கர்த்தர் ஆசீர்வதிப்பார். God bless you.